ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் லக்ஷ்யா. நீங்கள் இதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ February 1 அன்னைக்கு எடுத்த வீடியோ. February 1 வந்து தைப்பூசம். ஸோ தைப்பூசத்துக்கு நாங்கள் வந்து விரதம் இருந்து சாமி கும்பிடுவோம். ஸோ அதோட vlog வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் தைப்பூசத்துக்கு நான் வந்துட்டு என்னென்ன சமைச்சேன், நாங்கள் எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிடல, மார்னிங் ஃபாஸ்டிங் தான் இருந்தோம். நாங்கள் இந்த தைப்பூசத்துக்கு வந்து 1 வீக் வந்து நான்வெஜ் எதுவுமே சாப்பிட மாட்டோம், முட்டை கூட சாப்பிட மாட்டோம். 6 டேஸ் வந்து விரதம் இருந்துட்டு 7th டே வந்து நாங்கள் முருகனுக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டுருவோம். ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி விரதம் இருப்பாங்க. ஒருத்தர் வந்துட்டு ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்றவங்க இருப்பாங்க, ஒரு பொழுது சாப்பிட்றவங்க இருப்பாங்க, பால் மட்டும் குடிக்கிறவங்க இருப்பாங்க, பழம் மட்டும் சாப்பிட்றவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கவங்களும் இருக்காங்க. பட் நாங்கள் வந்துட்டு 6 டேஸ் நோ நான்வெஜ், நோ எக்ஸ், எதுவுமே கிடையாது. 7th டே வந்துட்டு மார்னிங் வந்துட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, மார்னிங் வந்துட்டு ஃபாஸ்டிங் தான். ஆஃப்டர்நூன் வந்துட்டு சாமிக்கு படையல் போட்டு தான் நான் வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டேன். ஸோ February 1 மார்னிங் எந்திரிச்சோடனே அடுப்பு, கிச்சன் மேடை எல்லாமே வாஷ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டையுமே நல்லா மாப் போட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நான் போயிட்டு குளிச்சுட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஷாம்பூ, கண்டிஷ்னர் எல்லாம் போட்டு வந்தாச்சு குளிச்சுட்டு. அதுக்கப்புறமா சாமி பூஜை பாத்திரம் இருந்தது, பூஜை பாத்திரத்தை ஃபஸ்ட்டு விளக்கிட்டேன். பூஜை பாத்திரத்தை விளக்கி வச்சதுக்கப்புறமா தான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சாப்பாடுக்கு ஒலை வச்சாச்சு. இன்றைக்கி வந்து நான் வந்துட்டு தைப்பூசம் அப்படிங்கிறதுனால பருப்பு போட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ரசம், பூசணிக்காய் பொரியல், ஒரு பாயாசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வடைக்கும் ஃபஸ்ட்டே வந்துட்டு உளுந்து ஊற போட்டுட்டேன். ஸோ இதுதான் இன்றைக்கும் மெனு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன், அதை வந்து உலைக்கும் வச்சாச்சு. உளுந்தம்பருப்பு தனியாக ஊறுது. ஸோ எங்கள் 3 பேருக்கு அளவில் நான் வந்துட்டு உளுந்த வடைக்கு தேவையான அளவுக்கு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சமைக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், பூசணிக்காய், அதுக்கப்புறம் அவரைக்காய் சாம்பார் தான் வைக்கலான் இருந்தேன். ஸோ இது எல்லாமே கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா சாம்பாருக்கு தக்காளி வேணும், ஸோ தக்காளியையுமே கட் பண்ணிவிட்டேன். காய்கறி வெட்டுறதுக்கு முன்னாடி, அதாவது சாப்பாடு ஒலை வச்சதுக்கப்புறமா பருப்பும் ஊற வச்சுருந்தேன். துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் அளவு சம அளவில் எடுத்துட்டேன். ஸோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா தான் காய்கறி எல்லாமே கட் பண்ணேன். காய்கறி ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுட்டா குக்கிங் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே நான் வந்துட்டு காய்கறி ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறமா உளுந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ உளுந்தையுமே மிக்சியில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சியில் போட்டுட்டு இருந்தேன். ஸோ சைட்லேயே வந்து சாப்பாடும் வெந்துருச்சு. சரி சாப்பாட்டை வடித்து விட்டுலான்னு சொல்லிட்டு சாப்பாட்டையும் வடித்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமா 2 அடுப்பில், ஒரு அடுப்பில் வந்துட்டு காய் பொரியலுக்கும், இன்னொரு அடுப்பில் சாம்பாருக்கும் நான் வந்துட்டு பாத்திரம் வச்சுட்டேன். நல்லா வடசட்டி காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, சீரகம், மிளகு ரெண்டுத்துக்குமே போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. பூண்டையுமே தட்டி போட்டாச்சு. இந்த வதக்கி விட்டது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம வந்து உளுந்து ஊற வச்சுருந்தோம் வடைக்காக, அந்த உளுந்தை மிக்சியில் போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து போட்டாச்சு மிக்சியில். ஃப்ரிட்ஜில் இருந்து 2 ஐஸ் க்யூப் எடுத்து இந்த உளுந்தோடு சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டேன். சேர்த்து நான் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டேன். இந்த இடத்துல தான் நான் தப்பு பண்ணிட்டேன். உளுந்து வந்து கொஞ்சம் கெட்டியமாக இருந்திருக்கணும். நான் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஐஸ் க்யூப்லாம் போட்டதுனால ரொம்ப கெட்டியமாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியமாக தான் இருந்தது. சரி பார்த்தோன்னே சரி பரவாயில்ல, நம்ம அரிசி மாவு கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இந்த உளுந்த வடை எப்படி வருமோன்னு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வச்சுட்டேன். ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா சாம்பாருக்கு தக்காளி வெட்டி வச்சுருந்தேன், அதையும் தக்காளியையும் போட்டு வதக்கி விட்டுட்டேன். ஸோ காய்க்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பூசணிக்காயையும் அதில் போட்டுட்டேன். பூசணிக்காய் நான் வந்துட்டு நிறையவே வெட்டிட்டேன். இவ்வளோ வந்துட்டு யாருமே சாப்பிட மாட்டோம், நானும் ரொம்ப சாப்பிட மாட்டேன். என் வீட்டுக்காரர் சுத்தம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாரே தவிர ரொம்ப சாப்பிட மாட்டார். என் பையனும் அதே தான், அவன் வந்து டேஸ்ட்டுக்கு சாப்பிடுவானே தவிர மற்றபடி ரொம்ப அவ்வளோ காய் அப்படின்லாம் சாப்பிட மாட்டான். ஸோ தேவைங்கிற அளவு காய் போட்டு மிச்சத்தை வந்துட்டு கொஞ்சம் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஸோ இந்த அரைச்சி வச்ச உளுந்த மாவை வந்துட்டு ஒரு கிண்ணத்தில் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா இது கூட சேர்த்து வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன், அந்த வெங்காயமும் போட்டு கொஞ்சமாக உப்பும் கலந்து வச்சாச்சு. ஸோ இந்த உளுந்து வந்து கொஞ்சம் நேரம் இந்த வெங்காயம் உப்பு எல்லாமே சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த இடத்துல நான் வந்துட்டு அரிசி மாவு சேர்க்கல, வடை சுடும் போது சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ குக்கரில் பருப்பு வேக வச்சிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த பருப்பை தான் நம்ம இப்போ கடைய போகிறோம். ஸோ இந்த பருப்பில் இருக்க தண்ணியை தனியாக ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பருப்பு மத்து வச்சு இந்த துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு நல்லா வெந்துருந்துச்சு, அதை வந்து இந்த பருப்பு மத்து வச்சு நல்லாவே மசிச்சு எடுத்தாச்சு. இங்கே தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த பருப்பு தனியை எடுத்து நல்லா மத்து வச்சு கடைஞ்சி பருப்பை கடைஞ்சி வச்சாச்சு. அதுக்கப்புறமா சாம்பாருக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடணும். ஸோ இந்த காயிலையும் நம்ம பொரியலுக்கு மஞ்சத்தூள் போடணும், தக்காளிலையும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள் புது பாக்கெட் இருந்தது, அதை கட் பண்ணி அதில் போட்டு மிச்சத்தை வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து ஒரு கிளாஸ் பாக்ஸ் தான். நான் வந்துட்டு
வந்துட்டு என்னோடய வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டோரில் வாங்கியிருக்கேன். ஸோ மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த சாம்பாரில் வந்துட்டு அவரைக்காய் வந்து வெட்டி வச்சுருந்தேன், அதையுமே போட்டுட்டேன். இந்த அவரைக்காய் வேகிறதுக்கு வந்து பருப்பு தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன். மோஸ்ட்லி நான் இந்த பருப்பு தண்ணி வந்துட்டு காய் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன், நார்மல் குடிக்கிற தண்ணி வந்துட்டு யூஸ் பண்ணிப்பேன் காய் வேக வைக்க. சரி இன்றைக்கி பருப்பு தண்ணி போட்டு வேக வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காயில் பருப்பு தண்ணி ஊற்றிட்டு எக்ஸ்ட்ராவாக நார்மல் குடிக்கிற தண்ணியும் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா சாம்பார் பொடி தான் சேர்த்தேன். இந்த சாம்பார் பொடி வீட்டிலேயே அரைச்சிது. ஸோ வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடியே இந்த காய் பருப்பு தண்ணியோட வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் நல்லா அந்த சாம்பார் பொடி வாசம் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நல்லா சாம்பார் பொடி தேவையான அளவு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு, அந்த சாம்பார் பொடி வந்து கெட்டி கெட்டியாக உருண்டையாக அங்கங்கே இருக்கக்கூடாது, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு அதை வந்து மூடி போட்டு வச்சாச்சு. ஸோ காய் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்துட்டு பருப்பு ஊற்றினேன். ஸோ பருப்பு வந்து என்னோடய பையனுக்கு கொஞ்சம் தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிட்டேன். ஸோ பருப்பு இந்த சாம்பாருக்கு வந்து காய் வெந்ததுக்கப்புறமா ஊற்றிட்டேன். பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆனதுக்கப்புறமா அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ பருப்பு வந்துட்டு ஊற்றுனதுக்கப்புறமா புளிக்கு தான் கரைச்சிருந்தேன். பருப்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் இந்த புளி கரைச்சி நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ பருப்பு கொதி வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு புளியை நல்லா கரைச்சி அதில் ஊற்றி நல்லா மூடி போட்டு அந்த புளியோட அந்த பச்சை ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அது போகிற வரைக்கும் அதை வந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருவேன். ஸோ இந்த காய் வந்துட்டு ரெடி பண்ணதை தனியாக ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டேன். இந்த பூசணிக்காய் பொரியல் வந்து இந்த கிண்ணம் இருக்க சைஸ்லேயே வந்துட்டு பாதி தான் இருந்தது. ஏன்னா நான் அவ்வளோதான் செஞ்சுருந்தேன், ரொம்ப செஞ்சால் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்தளவுக்கு செஞ்சுட்டு அதை வந்துட்டு மாற்றிட்டு மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறமா சரி ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த புளி இருக்கு இல்லையா, சாம்பார் கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த புளியோடு சேர்த்து தக்காளியையும் கரைச்சிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ரசப்பொடி போட்டு வைக்கிற ரசம். ஸோ இன்றைக்கி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரசப்பொடி போட்டு ரசம் வைக்க போகிறேன். ஸோ மற்ற நாள்லாம் வந்துட்டு நானே அரைப்பேன், அதாவது மிளகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு இந்த மாதிரி எல்லாமே போட்டு அரைச்சி சேர்த்து அதுக்கப்புறம் தக்காளி, புளி, கொத்தமல்லி எல்லாம் போட்டு கொதிக்க விடுவேன் ரசத்தை. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரசப்பொடி போட்டு ரசம் பண்ண போகிறோம். இந்த ரசம் ஃபஸ்ட் டைம் வைக்கிறதுனால கொஞ்சம் பயத்துலேயே தான் வச்சேன், நல்லா வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் வச்சேன். நல்லா இல்லைனா கூட பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருந்தால் சரி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ கொஞ்சம் தான் நான் வந்துட்டு செஞ்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து புளி நல்லா கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அந்த கரைச்சி வச்சிருந்த புளியோட இந்த தக்காளியை நல்லா கரைச்சி வச்சுட்டேன். கரைச்சி வச்சதுக்கப்புறமா ரசம் செய்கிறதுக்கு பூசணிக்காய் பொரியல் செஞ்சிருந்தோம் இல்லையா, அதே வடை சட்டியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரசம் செய்கிறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி அந்த வடை சட்டியை வச்சாச்சு. சைடில் வந்து சாம்பார் ரெடி ஆனதுனால அதையுமே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. ஸோ இந்த ரசப்பொடிக்கு ஃபஸ்ட்டு தாளிப்பு தான். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு இந்த புளி தண்ணி அப்புறம் தக்காளி இதோட சேர்த்து கொஞ்சமாக ரசப்பொடியையும் போட்டு கலந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் போட்டேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நான் மார்னிங் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால எனக்கு வந்து பொமோகிரானட் ஜூஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க வந்து அங்கே கடையிலே குடிச்சிட்டாங்க. சரி இருந்தாலும் என் பையனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளரில் என் பையனுக்கு கொடுத்தேன். அவன் வந்துட்டு ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு ஆல்சோ ஜூஸ் குடித்ததுனால வயிறு ஃபுல்லாக இருக்கவும் இந்த ஜூஸ் கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சத்துக்காவது கீழே கொட்டிட்டான். இதுக்கு வந்து நானே குடிச்சிருந்துருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டேன். என் வீட்டுக்காரரும் ஃபஸ்ட்டே சொன்னார் அவனுக்கு கொடுக்காத குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் தான் ஒரு பெத்த தாய் பாசம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கொடுத்து கீழே ஊற்றி அதையுமே க்ளீன் பண்ணி ஒரு வேலை ஆயிடுச்சு. ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு ரசமும் நான் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டேன். இந்த கரைச்சி வச்சுருந்துருக்க புளி, தக்காளி, ரசப்பொடி எல்லாமே போட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நொர கட்டினோடனே ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் போய் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு தலை சீவிட்டு வந்தாச்சு. ஏன்னா சாமி கும்பிட்ற டைம் வந்துருச்சு இல்லையா. ஸோ ரசம் ரெடியானதுக்கப்புறமா அதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். ஸோ ரசம் செஞ்சோம் இல்லையா, இதே வடை சட்டியை தான் நம்ம இப்போ அடுத்து பாயசத்துக்கு பண்ண போகிறோம். ஏன் வந்துட்டு ஒரே வடை சட்டியை வந்து வாஷ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் இப்போ தான் புதுசாக மாறி வந்திருக்கிறதுனால எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் மினிமலாக தான் பாத்திரம் இருக்குது, ரொம்ப வடை சட்டி வாங்கலை. ஸோ அப்படியே இருந்தாலும் ஒரு பெரிய வடை சட்டி ஒரு சின்ன வடை சட்டி அந்த மாதிரி தான் இருக்குது, அதை விட சின்னது. ஸோ அதனால் இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்று மாற்றி ஒன்று வாஷ் பண்ணி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த வடை சட்டியில் தான் பாயசமும் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க உளுந்த மாவு இருக்குது இல்லையா, ஸோ அது கூட சேர்த்து நம்ம அரிசி மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டிலாம் இல்லாமல் ஒரு வடை சட்டியில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த வடையை கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக, எனக்கு வந்து ரவுண்டாக வரல, ஓட்டையும் வரல. ஏன்னா நம்ம வந்துட்டு ஐஸ் க்யூப் தண்ணி எல்லாம் ஊற்றுனதுனால ரொம்ப திக்காக இல்லை. உளுந்த மாவு கன்சிஸ்டன்சி வந்து கையில் எடுத்தால் அப்படியே கீழே விழுவாத அளவுக்கு இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு இல்லை இந்த தடவை. ஆனால் வந்துட்டு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது, மொறுமொறுன்னு இருந்தது. நல்லா போட்டு எடுத்தாச்சு. என்னோடய வீட்டுக்கார் வந்து ஓட்டை இல்லை, ரவுண்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பரவாயில்ல வந்த வரைக்கும் சாப்பிடுங்க, நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ பாயசத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேமியாவை வறுத்து எடுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறமா தனியாக பால் காய வச்சுருந்தேன். அந்த பாலை வந்துட்டு இதோட சேர்த்தாச்சு.
வெந்தாச்சு. பாலும் சேமியாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வெந்ததுக்கப்புறமா மில்க் மெய்ட் பேக்கெட் இருக்குது. இந்த மில்க் மெய்டில் இந்த சேமியாவுக்கு பாலுக்கும் தேவையான அளவு எவ்வளவோ அதை ஊற்றி அந்த மில்க் மெய்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மில்க் மெய்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கிட்டேன். ஸோ சுகர் சேர்த்து நல்லா அந்த சுகர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வச்சுட்டு பாயாசத்தை ரெடி ஆனதுக்கப்புறமா இறக்கியாச்சு. ஸோ பாயாசம் ரெடி பண்ணதுக்கப்புறமா வடையும் போட்டு முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அப்பளம் தான் வறுக்க போகிறோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து இந்த ரவுண்ட் அப்பளம் யூஸ்வலாக வறுக்கிறது இன்றைக்கி இல்லை. சரி கடையிலையும் போய் வாங்க முடியாது, டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஒரு நீட்டு அப்பளமாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் வறுக்க போகிறோம். ஸோ அது வந்து வறுக்கிறதுக்குள்ளே என் பையன் வந்துட்டு குடுமா நான் பார்க்குறேன் நான் வறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி அதை கொட்டி விட்டு இவனை வச்சுக்கிட்டு வேலை செய்கிறதுக்குள்ளே உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முக்கியமாக ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா வடை சட்டியில் சுட சுட எண்ணெய் இருக்குது, இவன் வேற குறுக்க வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பயம்தான் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ ஒரு பக்கம் அப்பளம் வறுத்துட்டு இருந்தேன், இன்னொரு பக்கம் இந்த பாயசத்துக்கு வந்து தாளிச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய் ஊற்றி அது வந்து முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாமே வறுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெய்யில் போட்டு வறுத்துட்டு இருந்தேன். ஸோ சைட்லேயே பார்த்தீங்கன்னா நான் அப்பளம் வறுத்துட்டு இருக்கப்ப எங்கள் வீட்டு குட்டி வாண்டு வந்துட்டு அந்த அப்பளத்தை எடுக்கிறேன் வடையை எடுக்கிறேன் வடை சாப்பிட்றேன் குடுமா அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் வடையை எடுத்துருவான். சரி பரவாயில்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் நான். இல்லை வேணாம் அப்படின்னு மறுபடியும் வச்சிட்டான். வடையை எடுக்கிறது வைக்கிறது அப்புறம் அப்பளத்தை பார்த்தோன்னே அப்பளத்துக்கு வந்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னு வாயில் வைக்கிறது கீழே கொட்டுறது இந்த மாதிரி தான் ஸோ பண்ணிகிட்டு இருந்தா. சரி நீ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பளத்தை வறுத்துருந்தேன். அப்பளத்தை வறுத்துட்டு இருக்கும் போதே கொஞ்சம் அப்பளம் தனியாக வச்சுருந்தேன், அதை வந்து கீழே போட்டால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வறுக்க நம்ம வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி திராட்சை இது வந்துட்டு லைட்டாக தீஞ்சு போயிடுச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பாயசத்தில் போட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான், குக்கிங் எல்லாமே முடிச்சுட்டு சாமிக்கு படையல் போட்டு தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டாச்சு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு விரதத்தையும் முடிச்சாச்சு. மதியம் வந்து இலை போட்டு சாப்பாடு சாப்பிட்டாச்சு. நல்லா சாப்பாடு சாம்பார் ரசம் பருப்பு வடை பாயாசம். இன்றைக்கி நான் சமைச்சது எதுவுமே டேஸ்ட்டே பார்க்கல. உப்பு காரம் ஸ்வீட்டு இந்த மாதிரி எதுவுமே டேஸ்ட்டே பார்க்கல, டேஸ்ட்டு பார்க்காம செஞ்சது தான். ஸோ ரொம்ப மோசமாக இல்லை அப்படின்னாலும் ரொம்ப சூப்பராக இல்லைனாலும் நல்லபடியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் முருகனுக்கு நம்ம மனசார செய்கிறோம். ஸோ படையலுக்கு அப்படிங்கிறப்ப ரொம்பவே நல்லபடியாக வந்திருந்தது. ஸோ அவ்வளோதான், சாமி கும்பிட்டு நல்லபடியாக சாப்பிட்டு லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச்சுக்கு பாயாசமும் சாப்பிட்டாச்சு. இந்த தைப்பூசம் எனக்கு வந்து ஒரு நல்ல வைபோட பாசிட்டிவிட்டியோட போணுச்சு. ஸோ இனிமேலும் இந்த ஒரு நல்ல வைபு குட் ஃபீல் பாசிட்டிவிட்டியோட போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நீங்களும் அதை கண்டிப்பாக நம்புங்க. ஸோ முருகன் வந்து அதுக்கு வழி விடுவார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.